காவல்துறைக்குன்னு ஒரு மந்திரி ஒண்ணு போடலாம்ல தனியா? அது முதலமைச்சர் தான் வச்சிருப்பாங்க. அதான் ஏன் அது? ஏன்னா முதலமைச்சரை விட அவருக்கு அதிகாரம் வந்துடும். ஆ. முதலமைச்சரை விட அந்த காவல்துறை மந்திரிக்கு, ஆனா போலீஸ் மந்திரி. ஆனா கக்கன் உள்துறையில் இருந்திருக்கு. ஆமா. கக்கன் கக்கனுக்கு பிறகு யாருமே யாருமே இல்ல. கிடையாது. காமராஜர் யார நம்பினாரு? ஆ. கக்கனை நம்பினாரு. நம்பினாரு. எந்த தப்பு நடக்க அதாவது கண்ணீர் இன்னைக்கு அந்த கக்கனுடைய பேச்சு இன்னைக்கு டிசியா இருக்காங்க. ராஜேஸ்வரி. அவங்க அந்த குடும்பம் நீங்க எவ்வளவு நீங்க ஐஜி அருள் ஒரு பதிவு பண்றாரு. இவர் உள்துறை அவருக்கு வந்த பிறகு பதவியேற்று ஆளுநர் மாளிகையில் பதவியேற்று கொண்ட பிறகு போய் செல்ட் அடிக்கிறார். யாரு? அருள். அன்னைக்கு வந்து ஐஜி தான் பெரிய பதவி. கக்கன் செல்ட் அடிச்சாரா? இங்க கிழிஞ்சிருந்த கக்கனுடைய சட்டை பதிவு பண்றாரு. அப்போ பிடபிள்யூ அமைச்சராக வந்திருக்காரு கக்கன். கக்கனுடைய மகளுடைய கணவர் இந்த ராஜேஸ்வரியுடைய அப்பா, மாமா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு இதில் பிடபிள்யூவில். அந்த இன்ஜினியர் கூப்பிட்டாராம். என் மருமகன் சொல்லி ஒரு ஆளை பின்னுக்கு தள்ளி இவர் முன்னுக்கு தள்ளி பதவியை போட்டேனார். இல்லையா உங்கள் மருமகனே தெரியாது, சீனியாரிட்டி படுதாயா போட்டேன். யார் சொல்றது? அந்த இன்ஜினியர். இல்ல நீ தவறுதலா என்னுடைய மருமகன் ரத்து பண்ணியான்னு இருக்காரு. ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணிய பிறகு இந்த ராஜேஸ்வரியுடைய அப்பா அம்மா எல்லாம் இந்த நாட்டை விட்டே கிளம்பி போயிட்டாங்க. எங்க? அந்தமான் போயிட்டாங்க. அந்த பொண்ணு படிச்சு கிடிச்சு அந்த அம்மா எல்லாமே எங்க? அந்தமான்ல தான். எப்படி இருந்திருக்காங்க தியாகிகள் பாருங்க. கக்கன் அவரு தான் கடைசி உள்துறை அமைச்சர். அப்போ கக்கன் இருந்த காலத்தோடு நீங்க சொல்லுகிற கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு திமுக வந்த பிறகு காவல்துறையை அண்ணா மறைவு 69ல் கருணாநிதி முதலமைச்சர் ஆயிட்டார். ஆன பிறகு பொதுக்கூட்டம் நடத்துகிற பொழுது பொதுக்கூட்டத்துக்கு ஆள் இல்லைன்னா கூப்பிட்டு சொல்லுவாராம், பெட்டாலியன்லேருந்து ஆளை உட்கார வை. எல்லாம் லுங்கி வேட்டியோட வந்து ஒரு 500 பேர் உட்காந்துருவோம். ஜேடு கூட்டம் இருக்கும். இப்படி காவல்துறையை ஏவல் துறையாக்கியது துறை திமுக.